வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாபாரதத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தர்மத்தின் பக்கம் இருக்கிறவங்க வலிமை இல்லாமல் இருந்தாலும் அதர்மம் பக்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ வலிமையும் எவ்வளோ புத்தி கூர்மையும் எவ்வளோ பலம், ஆட்பலம், பணபலம், உலகத்தையே ஆள்ற பலம் இருந்தாலும் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா இறைவன் யார் பக்கம் இருப்பாருன்னா தர்மத்தின் பக்கம்தான் இருப்பார். அங்கே நடந்த போட்டி ஒரு வலிமையான நபருக்கும் வலிமை இல்லாத நபருக்கும் இல்லை வலிமைக்கும் கிடையாது. மகாபாரதம் முக்கியமாக நம்மளுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற போட்டி தான். ஆன்மீக பாதையில் இருக்கிற அத்தனை பேருமே தர்மத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக, கொள்கையாக எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி தன்னை பக்குவப்படுத்தி வழி நடக்கும்போது இறைவனே அந்த ஆன்மீகவாதிக்கு வழிகாட்டுவார். இதுதான் நம்ம மகாபாரதத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம். நன்றி.